காஷ்மீரில் தீவிரவாதிகள் தாக்குதலை தொடர்ந்து தேசிய பாதுகாப்பு ஆலோசனை குழுவை மத்திய அரசு மாற்றியமைத்துள்ளது. ஜம்மு காஷ்மீரில் உள்ள பெஹல்காம் பகுதியில் கடந்த 22ஆம் தேதி நடைபெற்ற பயங்கரவாத தாக்குதலில் 26 பேர் உயிரிழந்தனர். இந்த தாக்குதலை தொடர்ந்து பாகிஸ்தானுக்கு எதிராக மத்திய அரசு பல ராஜாங்க ரீதியிலான நடவடிக்கைகளை எடுத்து வருகிறது. தாக்குதல் தொடர்பாகவும் அடுத்த கட்ட நடவடிக்கை குறித்தும் பிரதமர் மோடி தலைமையில் பாதுகாப்பிற்கான மத்திய அமைச்சரவை கூட்டத்தின் அவசர ஆலோசனை கூட்டம் கடந்த 23ஆம் தேதி நடைபெற்றது. இதேபோன்று செவ்வாய்க்கிழமை பிரதமர் நரேந்திர மோடி, பாதுகாப்பு அமைச்சர் ராஜ்நாத் சிங், முப்படைகளின் தலைமை தளபதி அனில் சௌகான் மற்றும் முப்படைகளின் தளபதிகள் ஆகியோருடன் தனியாக ஆலோசனை நடத்தினார். இதனைத் தொடர்ந்து புதன்கிழமையும் பிரதமர் மோடி தலைமையில் பாதுகாப்பிற்கான மத்திய அமைச்சரவை கூட்டம் நடைபெற்றது. இதில் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா, பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங், வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர், முப்படைகளின் தலைமை தளபதிகள், தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் அஜித் தோவல் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். இதனைத் தொடர்ந்து பிரதமர் மோடி தலைமையில் நடைபெற்ற பொருளாதார விவகாரங்களுக்கான மத்திய அமைச்சரவை கூட்டத்தில் நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன், வர்த்தகத்துறை அமைச்சர் பியூஷ் கோயல் உள்ளிட்டோர் பங்கேற்றனர். பாகிஸ்தானுக்கான மின்னணு பொருட்கள் ஏற்றுமதி தடை, வர்த்தக தடை குறித்த ஆலோசனை நடைபெற்றதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. பின்னர் நடைபெற்ற அரசியல் நடவடிக்கைகளுக்கான அமைச்சரவை கூட்டத்திலும் முக்கிய முடிவுகள் எடுக்கப்பட்டதாக தெரிகிறது. இதனிடையே தேசிய பாதுகாப்பு ஆலோசனை குழுவை மத்திய அரசு மறுசீரமைத்து உத்தரவிட்டுள்ளது. தேசிய பாதுகாப்பு ஆலோசனை குழுவின் புதிய தலைவராக ரா அமைப்பின் முன்னாள் தலைவர் அலோக் ஜோஷி நியமிக்கப்பட்டுள்ளார். இந்திய விமானப்படையின் மேற்கு பிராந்திய முன்னாள் தலைவர் PM சின்ஹா, ராணுவத்தின் தெற்கு படையின் முன்னாள் தளபதி AK சிங், கடற்படையின் முன்னாள் தளபதி மோன்டி கன்னா ஆகியோர் இக்குழுவில் இடம்பெற்றுள்ளனர். இதேபோன்று ஓய்வு பெற்ற IPS அதிகாரிகளான ராஜீவ் ரஞ்சன் வர்மா, மன்மோகன் சிங் மற்றும் ஓய்வு பெற்ற வெளியுறவுத்துறை அதிகாரியான வெங்கடேஷ் வர்மாவும் தேசிய பாதுகாப்பு ஆலோசனை குழுவில் அங்கம் வகிக்கின்றனர். நாட்டின் பாதுகாப்பிற்கு நீண்டகால திட்டத்தை இக்குழுவினர் வகுத்துக் கொடுப்பார்கள் என்று கூறப்பட்டுள்ளது.